அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திமுகவின் 22 எம்எல்ஏக்கள் திடீர் ராஜினாமா. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செய்திகள் வந்து வெளியாயிருக்கு. இப்போ அதிரடியாக தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 10 நாட்கள் வந்து உள்ள நிலையில் இப்போ அதிரடியாக வந்து பார்த்தீங்கன்னா திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக ராஜினாமா செய்த சம்பவம் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலினுடைய தலையில் ஒரு மிகப்பெரிய இடியை வந்து இறக்கியிருக்கு. எதனால் வந்து ராஜினாமா வந்து செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவில் இருக்கக்கூடிய எங்கு பிரச்சாரத்துக்கு சென்றாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கு நிறைய எதிர்ப்புகளும் தோல்வி பயத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சம்பவம் மேலே சம்பவம் செஞ்சுருக்காங்க. திமுகவுடைய அறிவாலயத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா, திமுகவுடைய நிர்வாகிகளுக்கு நிறைய ப்ரெஷர்கள் வந்து கொடுத்து வராங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்குது. இதன் அடிப்படையில் தான் இப்போ 22 எம்எல்ஏக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கூண்டோடு ராஜினாமா செய்யக்கூடிய நிலை வந்து உருவாகியிருக்கு. இப்போ இன்று கால எதிரடியான ஒரு பரபரப்பான செய்தி வந்து வெளியாக இருக்குது. இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்குமே தெரியும், இப்போ அரசியலில் ஒரு பரபரப்பை வந்து ஏற்படுத்தி வந்து இருக்கு இல்லையா. அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தேர்தல் வந்து 23ஆம் தேதி வந்து நடைபெற போகுது. இதில் வந்து அனைத்து கட்சிகளுமே பிரச்சாரத்தில் வந்து ஈடுபட்டுட்டு வந்து இருக்காங்க. இந்த பிரச்சாரத்தின் அடிப்படையில் திமுகவுடைய நிர்வாகிகளுக்கே எந்த ஒரு மரியாதையுமே தராத அளவிற்கு தான் திமுகவுடைய நிர்வாகம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து செய்திருக்காங்க. அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்காக தான் உழைத்து நிறைய 10 வருடங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுடைய கட்சியிலே வந்து இணைந்து திமுகவுக்கு உழைத்தவர்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா மரியாதை இல்லாத அளவிற்கு புதியதாக வந்தவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்புகள்லாம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய எம்எல்ஏக்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் கிடைக்காத அளவிற்கு திமுக வந்து செஞ்சுருக்காங்க. இதன் அடிப்படையில் தான் திமுக இருக்கக்கூடிய இந்த 22 எம்எல்ஏக்களுக்கு மேலே முக்கிய நிர்வாகிகளுமே வந்து பார்த்திங்கன்னா கூண்டோடு ராஜினாமா செய்திருக்காங்க. சில திமுகவில் பெரும் அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இப்போ தேர்தல் காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி சம்பவங்கள் வந்து நடந்தது அப்படின்னா திமுகவில் தோல்வி பயத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. திமுகவுக்கு இப்போ இன்னும் 10 நாட்களுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய முடிவுகள் வந்து செய்ய போகிறாங்க. இருந்தாலும் திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஊழல் ஆட்சியாகி பார்க்கப்பட்டாலுமே திமுகவுக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா இவர்கள்லாம் செயல்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி திமுகவுடைய நிர்வாகம் சொல்லி இது வந்து ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நிறைய நபர்களை வந்து டார்கெட் பண்ணி தூக்கியிருக்காரு. இதே மாதிரி தான் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து செய்த சம்பவத்தின் அடிப்படையிலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்களுக்கு மீது குற்றச்சா வழக்குகளை வந்து திமுகவுடைய அறிவாலயமே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கக்கூடிய நிலையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவர்களாம் ராஜினாமா செய்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்குது. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.